हम आपके कौन சவுகார்பேட். டிரைவர் ஆல்பர்ட் தேட் ரைட் எடுத்துக்கோ, அப்படியே நேராக போ. அண்ணே அந்த பக்கம் போகாதீங்க, ஒன் வே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அப்படியே பிரசாத் ஆஸ்பத்திரியை சுற்றி போயிடுங்க. டேய் சார் சொல்கிற மாதிரியே போடா. After a long time, video 6, how to navigate this world and also how to escape from your hostel as an 8th grader. So take notes. Okay. ஸோ நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்கில்ஸு, நம்மளோட டே டு டே எபிலிட்டிஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய டாஸ்க் பண்ணுறது, நம்ம வேலையாக இருக்கட்டும், என்ன பண்ணுறது இருக்கட்டும், ரிலே அப்பான் அவர் ஸ்கில்ஸ், ஃபிசிக்கல், மென்டல், எவ்ரி திங். பட் ஹாவ் யூ எவர் பீன் இன் அ பிளேஸ் வேர் யூ புட் இட் 100%, கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க? நான் அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். ஒரு 8ஆம் கிளாஸ் ஒரு ஹாஸ்டல்லேருந்து தப்பிச்சேன். அது வந்து இன்னும் எனக்கு வந்து ஒரு ஃபன்னியான மெமரி. பட் ஆனால் ஒரு நல்ல பாடமும் கூடாது எனக்கு. ஏன்னா அந்த புது முகங்கள், இடம் தெரியாத ஒரு ஊர், ரொம்ப ஊர்லேருந்து தள்ளி சென்னையில் கொண்டு வந்து சேர்த்து விட்றாங்க. சென்னையிலையும் வந்து ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, குரோம்பேட் பின்னாடி நெம்லிச்சேரிங்கிற ஒரு இடத்துல சேர்த்து விட்றாங்க. ஸோ அங்கே ஒரு புது முகம், எதுவுமே தெரியாது, எல்லாமே புதுசு. ஸோ ஒரு பயம், ஒரு ரொம்ப பயம். வீட்டை விட்டு ரொம்ப தனியாக இருக்கும், அம்மாவை மிஸ் பண்ணுவோம், ரொம்ப ஒரு வெரி ஒரு ரொம்ப ஹோம் சிக். அதனால் எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ண உடனே முடிவு எடுக்கிறேன், இந்த ஹாஸ்டல்லேருந்து தப்பிக்கணும். இந்த ஹாஸ்டல்லேருந்து தப்பிக்கணும்னா நான் வந்து சும்மா ஜாலியாக தப்பிச்சிட முடியாது, ஏன்னா ஹாஸ்டல். ஸோ அதனால் எனக்கு ஒரு நல்ல பிளான் வேணும். என்ன நல்ல பிளானுக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இடம், பொருள், ஏவல். ஸோ இந்த இடம், பொருள், ஏவலில் பொருள் ஏவல் விட முக்கியமான விஷயம் இடம். தட் இஸ் த மேப். நான் இப்போ சொன்ன மாதிரி மேப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு பிளானும் தேவை. என்கிட்ட 3 பிளான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஆக்ஷன்ஸ், பிளான் டு எஸ்கேப், த ஹாஸ்டல். A little பேக் ஸ்டோரி டு திஸ். இந்த ஹாஸ்டல் எக்ஸாக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரோம்பேட் பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி நெம்லிச்சேரின்னு ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு சாமியாருக்கு ரன் பண்ணுற ஒரு சாமியார் ஸ்கூல். பிகாஸ் இட்ஸ் லைக் ஒரு கல்ச்சரல் லாக்அப் மாதிரி அது, டு பி ஆனஸ்ட், ஒரு ட்ரெடிஷ்னல் லாக்அப், அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ இங்கே இந்த ஸ்கூலுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று அந்த ப்ரேயர் ஹால், இன்னொன்று த மெஸ், 3வது த கிரவுண்ட். இந்த 3 இடத்துலையும் எப்பயுமே யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு 2 கேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் சைடில் ஒன்று இருக்குது, என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த 2 கேட்டுமே நம்ம கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Army Jailer Blueprint Chai. Plan 1, office back side. இந்த பின்னாடி இருக்கிற லாபி வழியாக இப்படியே இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லெட்ஜ் மாதிரி இருக்குது. இந்த லெட்ஜில் இப்படி ஏறி இந்த இடத்துல தப்பணும். இதுதான் இங்கே பிரச்சனை. இதுக்கும் கேப் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு தவ ட்ரை பண்ணி 2 தடவை ஃபெயில். ஒரே டைம் தான், அடுத்தடுத்த தடவை 2 தடவை ஃபெயில். இதுக்கு பக்கத்தில் ஃபார்ம் இருக்குது, அதில் தப்பிச்சு அப்படியே ஓடிடலாம். ஆனால் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. பிளான் 2, த பிக் கேட் ஆன் த கிரவுண்ட். இப்போ யாரும் இல்லாதப்போ இது வழியாக ஓடி வந்து இந்த இடத்துல மெஸ் ஹாலில் யாரும் இல்லாதப்போ இதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் தாண்டி இங்கே ஒரு பெரிய கேட் இருக்குது. ரிச்சஸ்லாம் இருக்குது. ஏறி இப்படி குதிச்சோம்னா இங்கே ஃபுல்லாக கருவேலங்கான மாடு, கருவேலம் மரம், காடு. இந்த கருவேல மரம் காட்டுக்குள்ளே தப்பிச்சு மெயின் ரோடு தான் இங்கே போய் ஜாயின் ஆயிரும். நான் வரப்போ பார்த்து வச்சேன், போயிடலாம். ஆனால் என் நேரத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இங்கே இடத்துல ஃபுல்லாக சிமெண்ட்டு பூசி கிளாஸ் பதிச்சிட்டாங்க. ஸோ பிளான் 2 ஃபெயில். பிளான் 3, த ப்ரேயர் ஹால். இந்த இடத்துல காலையில் எல்லாம் அசம்பிளி கூடுறது. இங்கே ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதுக்கு பின்னாடி தான் ஆஃபீஸ் ரூம். இந்த ஏரியாத்தில் செப்பல் போட்டு அளவு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நாட் செப்பல். என்னால் செப்பல் இல்லாமல் தப்பிச்சு போக முடியாது.
ஸோ நான் என்ன பண்ணேன், காலையில் எல்லோரும் இருக்கிறப்பவே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு, யாரும் இல்லாதப்ப இங்கேருந்து குடுகுடுன்னு கையில் செருப்பு தூக்கிட்டு வந்து இந்த ப்ரேயர் ஹால் சைடில் இந்த சின்ன அந்த நடந்து போகிற மாதிரி ஏரியா இருக்கும், இதையும் இந்த மெஸ் ஹாலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த இடத்துல இருந்து செருப்பை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபென்ஸில் ஒரே ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன், இங்கே இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ரேயர் ஹால் போயிட்டு எல்லாம் மெஸ் ஹால் அங்கிட்டு போகிறப்ப அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி நான் யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த வாட்ச்மேன் இந்த இடத்துக்கு கரெக்டாக போகிறப்ப நான் இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த ஜம்ப் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அந்த இடத்துல என்னால் ஏற முடியல. ஸோ அதனால் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் தன்னாலே ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரே ஒரு ஆணி. இந்த ஆணி தான் அந்த மிரக்கல். அந்த மிரக்கலில் அதை காலை வச்சு அப்படியே ஏறி இந்த பக்கம் குதிச்சு இந்த எம்பி பிளாட்டில் இங்கேருந்து இந்த காம்பவுண்ட் வழியாக குதிச்சு இந்த ரோட்டில் தட்ட 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 தட்டன்னு ஓடி எஸ்கேப் ஆகிட்டேன். பிளான் 3 சக்ஸஸ். ஸோ அந்த மெயின் ரோட்டுக்கு தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. நான் அந்த மெயின் ரோட்ல இருந்து என் வீட்டுல தாம்பரம் பக்கத்துல ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த இடத்துல இருந்து தள்ளி ஒரு இடத்துல சிச்சுவேட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு எனக்கு வழி நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ ஐ ஹேட் லைக் கிரேட் மெமரி பவர். அதான் நான் சொன்னேன், என்னோட மெமரி பவர் எவ்ரி லெஃப்ட் அண்ட் எவ்ரி ரைட் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எங்கெல்லாம் நாங்கள் லெஃப்ட் எடுத்தோம் எங்கெல்லாம் ரைட் எடுத்தோங்கிறத நான் மண்டையில மெமரி பவர்ல ஐ ஜஸ்ட் கெப்ட் ரிப்பீட்டிங் எத்தனை ரைட் எத்தனை லெஃப்ட்னு. பிகாஸ் அது அப்படியே நான் உல்டா பண்ணி தலையிலா போய் போட்டு போனாதான் அந்த இடத்துல நான் நேவிகேட் பண்ணி போக முடியும். பிகாஸ் ரிமெம்பர், நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து வரேன், புது இடம், சென்னை உள்ள பேசிக்கா எங்கேயாவது இருந்தாலே கேட்டு வந்துடலாம். நான் இது குரோம்பேட் பக்கத்துல நெமிழ்ச்சேரியில் நான் 8வது படிக்கிறப்ப சொல்றேன், லாங் பேக், சோ லாங் பேக். ஸோ அதனால அங்க போறதுக்கு எனக்கு என்னோட மெமரி பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து மெயின் இம்பார்ட்டன்டான லேண்ட்மார்க்ஸ், எங்க வந்து தெரு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கல, லேண்ட்மார்க்ஸ், எங்க டீ கடை இருக்கு, டீ கடையில எங்க தண்ணி ஆச்சா வச்சிருக்காங்க, ஏன்னா நான் திரும்பி போறப்ப தண்ணி தவிக்கணும்ல, தண்ணி குடிக்கணும்ல, நடந்து போகணும்ல தப்பிச்சு. ஸோ இது கொண்டு நான் பக்காவா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் கரெக்டா போய் என் வீட்டுக்கு சேர்ந்துட்டேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நான் பாதியில தப்பிச்சு போயிட்டு குரோம்பேட் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேன். குரோம்பேட் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு உறுத்தல், நம்மள வீட்டுக்கு போனா ஏத்துப்பாங்களா இல்ல துரத்தி விட்டுருவாங்களா திருப்பி அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய மன வருத்தம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், சரி ஓகே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா காலைல 7 மணிக்கே தப்பிச்சிட்டேன். காலைல 7 மணிக்கு அப்புறம் வந்துட்டு என் கையில ஒரு ரூபா கூட கிடையாது, ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், காலில் ஒரு பேரகன் ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் ஸ்கூல் யூனிஃபார்மா போடணும் அப்படிங்கிற கொண்டு அதை போட்டிருக்காங்க. அந்த இதுல என்ன சொல்றது கொடுப்பாங்கல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் மாதிரி அதில் போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நான் போட்டு உட்காந்துருக்கேன். சரி ட்ரெயின்லாம் வருது, ட்ரெயின் வரப்ப நான் வந்த ட்ரெயின்ல ஏறிட்டேன். ஏறி அந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்த்தா பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு. பீச் ஸ்டேஷன்ல இறங்கி பார்த்தா பர்மா பஜார். முன்னாடியே எங்க அப்பனோட பர்மா பஜாருக்குலாம் வந்திருக்கேன். அது வந்து ரொம்ப முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட் மெமரிஸ் அது மாதிரி சின்ன சின்ன பெயிண்ட் மெமரிஸ் எனக்கு இருந்துச்சு என்னென்னு. ஸோ அதனால அந்த பர்மா பஜார்ல இறங்கி அப்படியே அந்த பர்மா பஜார் ஃபுல்லா ஷாப்பிங் என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா அப்போ வந்து நான் பயங்கரமா கேம் ஆடுவேன். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பேபி டேவிட் அட்வென்ச்சர் மாதிரி எனக்கு அது. ஏன்னா அப்போ வந்து திண்டுக்கல்ல கேம்ஸ் எல்லாம் பெருசா கிடைக்காது, என்ன ஏதுன்னா தெரியாது. இப்போ வந்து பர்மா பஜார்ல வந்து கேம் பாய் இது சோனியோட இந்த PSP ஹேண்ட்ஹெல்ட் டிஸ்க் எல்லாமே வந்து பைரேட்டட் வெர்ஷன், காப்பி வெர்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே பயங்கர ஃபேஷனேட்டடா இருக்கும். அப்போ வந்து அந்த டெக் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த CD அவ்வளோ CD அப்படி அவ்வளோ CD அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபேஷனேட்டடா இருந்துச்சு. ஏன்னா பேக் தென் இட் வாஸ் ஆல் த ரேஜ். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து சுத்தி பார்த்துட்டு ஜாலியா திருப்பி அங்கேருந்து ஏறி செங்கல்பட்டு வரைக்கும் போறேன். திருப்பி செங்கல்பட்டுல இருந்து ஏறி திருப்பி பீச் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன். திருப்பி இதை நான் பண்ணி முடிச்சு இதையே மாறி மாறி பண்ணி 3 மணி ஆச்சு. காலையில 7 மணிக்கு தப்பிச்சவன் 3 மணி வரைக்கும் வீட்டுக்கு போகல. அப்புறமா ஒரு 3 மணிக்கு மேல கொஞ்சம் கரேஜ் எடுத்துட்டு திருப்பி வெச்ச பாதையெல்லாம் ஞாபகம் வச்சு நடந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். நான் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுல அவங்க ஸ்கூலுக்கு போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கே நான் காணோம்னு தெரியும். அந்த லட்சணத்துல இருக்க அந்த ஸ்கூல் அப்ப பாத்துக்கோங்க. ஸோ அதனால வந்து இது வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி, எனக்கு ஒரு ரொம்ப ஜாலியான மெமரி அது. இதுக்கும் மற்றதுக்கும் என்ன ஹவு டு நேவிகேட் லைஃப் அப்படின்றா,
நாட் ஜஸ்ட் லைஃப், எவ்ரிடே டே டு டே. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து மேப்ஸ் ரீட் பண்றது கிடையாது. எது தெற்கு, எது வடக்கு, எது தெற்கு, எதுவுமே தெரியறது கிடையாது. நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரா நம்ம வாழ்ற சிட்டியவே நிறைய பேருக்கு இன்னும் நேவிகேட் பண்ண தெரியறது இல்லை. ஏன்னா நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து there is no excuse how not to learn how to navigate yourself. எது எங்க இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு you no longer have excuse. I'm not talking about like avid travelers. நீங்க வந்து லே லடாக் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிற இடம், நீங்க எங்க இருக்கீங்க என்னங்கிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ்ல இருந்து எந்த ஒரு சின்ன வடை கடையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டீ கடையா இருந்தாலும் சரி, ஒரு பூ விற்கிறவங்க இருந்தாலும், ஒரு சிலையா இருந்தாலும், என்ன ஒரு சின்ன ஒரு ஐகானுங்கிற என்ன ஒரு இதுவானாலும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இட் வில் ஆல் ஹெல்ப் யூ நேவிகேட் பெட்டர். ஏன்னா அப்பெல்லாம் வந்து யூஸ் மேப்ஸ் டு நேவிகேட், எக்ஸ்ப்ளோரர்ஸ். இப்பயுமே வந்து லைக் ஜிபிஎஸ் வரதுக்கு முன்னாடி யூஸ் ஹார்ட் மேப்ஸ் டு நேவிகேட். எங்க இருக்கு, நான் ரோட் வழியா டிராவல் பண்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நோட் அப்பெல்லாம் மேப்ஸ் எல்லாம் விற்பாங்க. இந்த டோல் பூத்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா விற்பாங்க மேப்ஸ். நிறைய இடத்துல மேப்ஸ் விற்பாங்க. ஏன்னா டு லேர்ன், பார்க்கணும்ல எங்க நேவிகேட் பண்ண முடியுது, எப்படி போறதுன்னு. அதனால நம்மளுக்கு அந்த பேசிக் நேவிகேஷன் ஸ்கில்ஸே இப்ப மறந்துருச்சு. இதுக்கும் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஜஸ்ட் லைக் ஹவு வி ஃபேஸ் ஒரு புரியாத இடம், அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லாத ஒரு இது, ஒரு ஃபேஸ் அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்றது, ஒரு ஹேர்டல்ஸ், ஒரு கெட்ட விஷயம், நிறைய விஷயம். ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு டிராவல் போறோம்னா we are prepared for anything, good and bad, both good and bad. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வழி மாறி போயிடலாம், இல்ல சம்டைம்ஸ் எனி இல் மே ஹேப்பன், ஒரு சின்ன ஆக்சிடென்டா இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். we are all prepared for it. பட் லைஃபுக்கு அப்படி கிடையாது. we are not prepared for it. we also face so much obstacles on our day to day life on every basis. like ஒரு சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. பட் we could help ourselves, equip ourselves to better navigate the life. Just like how it is to navigate உங்க பிசிக்கல் வேர்ல்டு மட்டும் நீங்க எப்படி நேவிகேட் பண்றீங்களோ, அதே மாதிரி உங்களோட எமோஷனல் மென்டல் வேர்ல்டு, உங்களோட கெப்பாசிட்டி, லைக் அதையும் நீங்க நேவிகேட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஹேர்டல்ஸ், நீங்க என்ன அப்டக்கிள் ஃபேஸ் பண்ணாலும் அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது. நீங்க வந்து ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணும்போது சிம்பிள் தான், ஒரு சின்ன மெட்டாஃபர் மாதிரி தான். ஒரு லெஃப்ட் இருக்கா ரைட் இருக்கா நம்மளுக்கு போற தெரியலன்னா we will figure out எந்த ரைட் எந்த லெஃப்ட்னு. we will figure out where we are right now. நீங்க ஃபர்ஸ்ட் எங்க இருக்கீங்கிறத நீங்க உணர்ந்தீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, you need to acknowledge what you want, acknowledge what you are. அப்பதான் நீங்க எங்க போறீங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியலன்னா you will never figure out where you want to go. ஸோ அதுதான் எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு பிசிக்கல் வேர்ல்டை நேவிகேட் பண்றது எப்படி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி உங்களோட அதர் தான் உங்க பிசிக்கல் வேர்ல்டை தாண்டி உங்க டே டு டே லைஃபையும் நீங்க நேவிகேட் பண்றதுக்கு you need to equip yourself for the betterment. It can be anything. It can be equipping yourself with, it can be physical, but it can also be anything that helps you go through that obstacle in your thing. சில பேருக்கு வந்து மொழி பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு டிராவலே பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு பண பிரச்சனையா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பட் எல்லா பிரச்சனைக்கும் there is always a solution. So it's just like how we navigate this physical world, how we need to learn how to navigate this physical world. Right now we also need to learn how to navigate our mental world. அதுக்கு வந்து we should be very 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 equipped. We should be strong as a stone. அதுக்கு வந்து இந்த ஸ்டோயிக்கா இருக்கிறதுங்கிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டோயிக் I'm not talking about. You need to feel something, you need to acknowledge it, you need to figure it out. You need to first understand what your core problem is, then your roots, then you can get to an answer finally. So that is how it is. That's why it's so important. ஏன்னா அந்த ஒரு சின்ன வயசுல நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இருந்து தெரியும். இப்ப நிறைய பேருக்கு எனக்கும் இருக்கிறது இல்லை சில விஷயங்கள. ஏன்னா ஒரு சின்ன ஃபியர் தான், ஏதாவது ஒரு விஷயங்கள ஏதாவது ஒரு ஃபியர். ஏன்னா நான் பயப்படுற விஷயங்கள் நீங்க பயப்படாம இருக்கலாம், நீங்க பயப்படுற விஷயங்கள் நான் சுத்தமா பயப்படாம இருக்கலாம். இட்ஸ் ஆல் லைக் a mature space here. ஏன்னா we all have our fears, but we all have the fear to acknowledge our fears. அதுதான் இங்க மெயின் பிரச்சனை. நம்ம அக்னாலேஜ் பண்ணி நம்ம ஃபிகர் அவுட் பண்ணாலே we can go through our life much easier, much in a very beautiful way, in a peaceful way. ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃபா ஜாலியா இருக்கும். That's why we need how to figure it out. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். I'm not going to tell you how it works for me. ஏன்னா எனக்கு ஒர்க் ஆனது உங்களுக்கு ஒர்க் ஆகாம போகலாம். பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் அபவுட் சிட்டிங் பேக், டேக்கிங் யுவர் டைம், ரிலாக்ஸிங் அண்ட் ஃபிகரிங் அவுட் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம். அதுதான் we all need to learn how to navigate this world and the other for the betterment of ourselves. So this is why
learn maps, and also how to and also learn how to navigate yourself. Okay, see you in another video. Bye bye.